எல்லாருக்கும் வணக்கம். இந்த டாஸ்மாக் துறையில் மாண்புமிகு முதலமைச்சரோட வழிகாட்டுதலோட பல மாற்றங்களை இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்து செஞ்சிட்ருக்கு. அதோட முதல் விஷயம், இந்த 10 மணிக்கு மேலேயும் பகலில் 12 மணிக்கு உள்ளேயும் மதுபானங்கள் கள்ளத்தனமாக எந்த பகுதியிலையும் விற்காது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கோம். இது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக நடந்துட்டு இருந்த ஒரு செயலை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே இமீடியட்டாக அதை தடுத்து நிறுத்தியிருக்கோம். அப்புறம் இந்த 10 ரூபா இது இன்னும் முடியாத ஒரு பிரச்சனையாக தொடர்கதையாக இருந்துட்டு வரனால அந்த 10 ரூபாய்க்கு விற்கிறவங்க மேலே சஸ்பெண்ட் பண்ணி அந்த மாதிரி நிறைய நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுத்துகிட்டே வரோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்கே வித்துட்டு இருக்காங்க, யாருமே பார்க்கல, கேட்கல, இந்த கடையில் கொடுக்குறாங்க கேட்கலன்னெலாம் சொல்லி பல விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் அடுத்த நாள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த பகுதிக்கு போகும்போது அடுத்த நாள் அவங்க நிச்சயம் அவங்க சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்வு தொடர்ந்துட்டே இருக்கும்போது ஊழியர்கள் தரப்புலேருந்து ஒரு நியாயமான கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு ஒரு ஊதிய உயர்வு வேணும். அந்த ஊதிய உயர்வு இருந்துச்சுன்னா எங்களால் இந்த மாதிரி பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் தவிர்த்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னென்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது, ஒன்று ஊதிய உயர்வு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி இறக்கும்போது அவங்களுக்கு தனியாக நாங்கள் கொடுக்குறோன்னு சொன்ன ஒரு பிரச்சனையாகட்டும், கரண்ட்டு பில்லுக்கு பிரச்சனையாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கும் இந்த அரசு முயற்சி பண்ணி இந்த பெட்டி இறக்கிறதுல டிரான்ஸ்போர்ட்டுக்கு அவங்களே அவங்களோட பெட்டி இறக்கிறதுல சப்போர்ட் பண்ணணும். அதுவும் சேர்த்து நீங்கள் பண்ணணும்னு சொல்லி டிரான்ஸ்போர்ட்டு நாங்கள் பேசியிருக்கோம். ஸோ அதனால் அந்த செலவினங்கள் குறையும். அந்த மின்சார கட்டணமும் சீக்கிரமே அதை ஒரு வரைமுறை கொண்டு வர போகிறோம். அந்த சில இடத்துல வாடகை பிரச்சனை இருக்குங்கிறாங்க, அதுவும் என்னன்னு விசாரித்து அந்த பிரச்சனைகளையும் தீர்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி படிப்படியாக அவங்களோட அந்த ஊழியர்களோட பிரச்சனையை தீர்த்துட்டு வர இந்த நேரத்தில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழியர்களுக்கான ஊதிய உயர்வு அதிகபட்சம் 500 ரூபா, 750 ரூபா, சில சமயம் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2000 ரூபா அந்த இன்சென்டிவ் பீரியட் கட் பண்ண, அவங்களுக்கு ஒரு இன்சென்டிவ் வந்துட்டு இருந்துச்சு, அதை கட் பண்ணி 2000 ரூபாயாக கொடுத்தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் அந்த ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு இருந்துட்டு இருந்துச்சு. அந்த ஊதிய உயர்வு தமிழக வெற்றி கழகத்தில் முதலமைச்சர் அவங்களோட அந்த பிரச்சனைகளை கனிவோடு அவர் கேட்டு அதுக்கு முறைப்படுத்தணும்னு சொல்லி அந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 25% ஊதிய உயர்வு வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதன்படி அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன், அதாவது அந்த உதவி விற்பனையாளர்களுக்கு 14,030 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாய் ஊதிய உயர்வு வழங்கப்படும். விற்பனையாளர்களுக்கு 15,530 ரூபாயிலிருந்து 19,413 ரூபாயாக ஊதியத்தை உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக ஊதியங்கள் உயர்த்தி வழங்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த துறையில் இந்த அளவுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்பட்டதே கிடையாது. துணை விற்பனையாளர்களுக்கு, உதவி விற்பனையாளர்களுக்கு 14,340 ரூபாயிலிருந்து 17,925 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. விற்பனையாளர்களுக்கு 15,530 19,413 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. சூப்பர்வைசர்களுக்கு 17,850 22,313 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. கிட்டத்தட்ட 25% அவங்களோட ஊதியம் உயர்த்தப்படுகிறது. இதன் மூலம் 110.74 கோடி ரூபாய் கூடுதலாக அந்த ஊழியர்களுக்கு சம்பளத்தை உயர்த்தி மொத்தமாக 553.72 கோடி ரூபாய் ஊதியத்துக்காக ஒதுக்கப்படுகிறதுங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். அப்புறம் இன்னொரு விஷயம் 74 கோடி. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தது இஎஸ்ஐ. எங்களுக்கு மெடிக்கல், எங்களுக்கும் சரி எங்களுடைய குடும்பத்தாருக்கும் சரி மருத்துவ செலவுகள் இருக்கு, எங்களுக்கு அதுக்கு இந்த அரசுகள் வேணும்னு சொல்லி ஒரு 20 வருஷமான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கனிவோட திருப்பி பரிசீலித்து அந்த இஎஸ்ஐயும் இனிமேல் அப்ரூவ் பண்ணணும் அந்த ஊழியர்களுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ
ஸோ இந்த இதெல்லாம் எதுக்கு அந்த ஊழியர்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த 10 ரூபாய்க்கான காரணங்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. இனி அந்த காரணங்கள் சொல்லாம அவங்க வந்து நிச்சயம் சட்டத்திற்கு உட்பட்டு எம்ஆர்பிக்குள்ள இருக்கிற அந்த அரசு என்ன சொல்லியிருக்கோ அந்த விலையில மட்டும்தான் விற்கணுங்கிறதுக்கான முன்னெடுப்பு தான் இது. இந்த அரசு கண்மூடித்தனமாக சொன்னதை செய்யணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதுக்கான பிரச்சனைகள் என்ன இருக்கோ அந்த பிரச்சனைகளையும் கேட்டு தெரிஞ்சு அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணுங்கிற விதமாக இதை முன்னெடுத்திருக்கிறோம். ஸோ அதனால் ஊழியர்களுக்கு எங்களோட வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், எப்படி இவ்வளோ வருஷம் இல்லாமல் இந்த தடவை 25% ஒரே நேரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3500 ரூபாய்க்கு மேலே, கிட்டத்தட்ட சில பேருக்கு அதிகமாக போச்சுன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே கூட சூப்பர்வைசர்களுக்கு உயர்ந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு எப்படி இவ்வளோ தூரம் உயர்த்தணுமோ அதே அளவு இந்த எம்ஆர்பி வயலேஷன் சொல்லக்கூடிய இந்த எம்ஆர்பிக்கு மேலே அரசு நிர்ணயித்த தொகைக்கு மேலே மதுபானங்கள் விற்றால் நடவடிக்கையும் இருக்குங்கிறதையும் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறோம். பல தடவை வந்து சஸ்பெண்டு தானே, முதல்ல ஃபைன் இருந்துச்சு, அதை நம்ம வந்து சஸ்பெண்ட் ஆக்கணும். மீண்டும் மீண்டும் அந்த குற்றத்தில் அந்த வயலேஷனில் உள்ளே வந்தாங்கன்னா இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி பணி நீக்கம் வரைக்கும் அதை செல்லும். அதனால் இந்த துறையோட ஊழியர்கள் தயவு செஞ்சு, எனக்கு என் துறையோட ஊழியர்களும் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி கன்சியூமர் நுகர்வோர் வந்து அவங்களோட பணமும் முக்கியம். அதனால் அவங்களுக்கும் பாதிக்கக்கூடாதுங்கிறது தான் எங்களோட எண்ணம். எப்படி வந்து கட்சி நிதியை பார்ட்டி ஃபண்டை வந்து அரசுக்கு கொண்டு வந்தோமோ அந்த மாதிரி நுகர்வோர் பணத்தை நுகர்வோருக்கு மட்டும்தான் இருக்கணும். அவங்க பணத்தையும் எந்த வகையிலும் யாருக்கும் போகக்கூடாதுங்கிறத முன்னிறுத்தி இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ எல்லாருக்கும் வேண்டுகோள், இந்த ஊதிய உயர்வுனால டாஸ்மாக் மதுபானங்களின் விலை ஏதாவது உயர்த்தப்படுமா? அப்படி ஏதாவது எந்த வகையில வந்து இது சரி கட்டுறதுக்கு, எந்த வகையில வருமானம் வந்து சரி கட்டுறதுக்கு விலை உயர்வு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. புதிய வகை மதுபானங்கள் வரப்போது விலை உயர்வுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கு சார்? இங்க நோக்கம் விலையை உயர்த்தி அரசோட வருவாயை பெருக்கணுங்கிறது நோக்கம் இல்லை. இந்த துறையை சரி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஊதிய உயர்வு பண்ணிட்டோம் மதுபான விலைகள் உயருமா அப்படிங்கிறது இல்லை. சார், எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க சார்? சார், இது வரைக்கும் எத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க? வர அடுத்த மாதங்கள்ல இருந்து 10 ரூபாய் வாங்கினதா எத்தனை பேரை இது வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க சார்? சார், இப்ப வரைக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு 30-40க்கு மேற்பட்டவர்கள் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இதே பிரச்சனை இப்பயும் இருக்கு. நீங்க சட்டசபை கூட்டத்தொடருக்கு முன்னாடி இதை முடிச்சிடுவோம் நீங்க, ஆனா இப்போ வரைக்கும் எல்லா கடையிலும் கூட தான் வாங்குறாங்க. இது இப்ப சொல்லிட்டேனே, இது இல்ல அதுதான் இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தொடர்ந்துட்டு இருக்குன்னு. ஏன் தொடருதுன்னு கேட்கும்போது அவங்க சைடுல இருந்து சில பிரச்சனைகள் சொன்னாங்கல்ல, நம்ம இதை மட்டுமே பார்க்க கூடாது, அவங்க சைடு பிரச்சனை சரி பண்ணிட்டோம், இனி அது தொடரக்கூடாதுங்கிறது தான். அதுக்கு தீர்வு பண்றதுக்கு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இது வெறும் வந்து கடை விற்பனையாளர்களும் அந்த கடையோட கண்காணிப்பாளர்களுக்கு மட்டும் அந்த பொறுப்பு கிடையாது. அந்த மாவட்டத்துடைய கண்காணிப்பாளர், அந்த மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடியவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. ஸோ அவங்களும் அதை சேர்ந்து தடுக்கணும் அப்படிங்கிறது கொண்டு வர போறோம். தரக்கூடிய ஊதியர் வந்து அவங்களுக்கு போதுமானதா இருக்கா? அவங்கள்ட்ட கேட்டீங்களா இந்த ஊதியர் போதுமா அப்படின்னு கேட்டீங்களா? ஏன்னா நீங்க சொல்ற ஒரு 10 ரூபா வந்து அவங்க வாங்குற பைசா வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் டெய்லி. ஆனா நீங்க தர ஒரு ஊதியர் வந்து குறைவான ஒரு ஊதியர் இருக்கு, அவங்களுக்கு போதுமானதா இருக்கு. சார், நீங்க அதுக்குன்னு 10 ரூபா அதிகம் வாங்குறீங்க, அதனால நானும் உனக்கு அந்த 10 ரூபாய் கொடுத்து தரேன்னு எப்படி சொல்ல முடியும்? அரசுக்குன்னு ஒரு வரைமுறை இருக்குல்ல, இந்த பணிகளுக்கு இந்த ஊதியம் வழங்கலான்னு ஒரு முறை இருக்கும்ல, அந்த முறைப்படி தான் அரசு முடிவு பண்ணும். டாஸ்மாக் பார் வந்து 2 மாதங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, புது டெண்டர் கொண்டு வரணும். டெண்டர் வரக்கு ஒரு 15-20 நாள் இருக்கும். அதோட நடைமுறைகள் நாட்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாரங்கள் தேவைப்படுறதுனால 2 மாதங்கள் வரைக்கும் அந்த டாஸ்மாக எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கு. சார், இப்ப டிவிகே அரசு அமைந்ததுக்கு பிறகு இந்த டாஸ்மாக் துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்றீங்க. இந்த ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், இந்த மது பழக்கத்திலிருந்து மக்களை வெளியே கொண்டு வருவதற்கு எத்தனை விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டிருக்கு? அவங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வர என்ன செய்யப்பட்டிருக்கு? சார், இப்போ வந்து நான் வந்து கோயம்புத்தூர்ல போய் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் போனேன். அங்க இருக்கிற எப்படி அந்த கட்டமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டோம். வெறும் அதே மாதிரி இதுக்கு முந்தைய கால ஆட்சிகளில் வந்து ஸ்கூல் பள்ளி குழந்தைகளில் வந்து ஊர்வலமாக கூட்டு போங்க, போதை ஒழிக்க போகிறோம் அப்படிம்பாங்க, பதாகைகள் வைப்பாங்க அங்கே. ஸோ அதனால எவ்வளோ பலன் இருக்குங்கிறத நான் வந்து பார்த்துட்ருக்கோம். அதனால எத்தனை பேர் அந்த பழக்கத்திலேருந்து விடுபடுறாங்கங்கிறதையும்
கவனிச்சுட்டு இருக்கோம். ஸோ அது மட்டும் போதுமா அல்லது அதை தாண்டி இன்னும் கூடுதல் விழிப்புணர்வுகளுக்கு எந்த மாதிரி முறைகளை கையாளலாம் அப்படிங்கறத பரிந்துரைகள் சார் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ரொம்ப முக்கியம். FL3 இந்த பப்பு அந்த மாதிரி இடங்கள்ல 21 வயதுக்கு உட்பட்டவர்களை உள்ள நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா உங்களுடைய அந்த லைசன்ஸ் ரத்து செய்யப்படும். அதே மாதிரி அதையும் நீங்க நெறிமுறைப்படுத்தணும். இது வந்து கடுமையான எச்சரிக்கை. 21 வயசுக்குள்ள இருக்கிறவங்க நிச்சயம் அந்த 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 இடத்துக்கு வந்து அனுமதிக்க கூடாது. அந்த நிறுவனங்கள் இதை வந்து முறையா கண்காணிக்கணும். மணமகன் மட்டும் வந்து ஃபர்ஸ்ட் அவுட்டர்ல இருந்து இப்ப சிட்டிக்குள்ள வருது பார்க்க முடியுது. அதனால எப்ப இருந்து பாக்குறீங்க? இல்ல பல இடங்கள்ல சிட்டிக்குள்ள பாக்குறோம். எப்ப இருந்து பாக்குறீங்க? எப்ப இருந்து பாக்குறது? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து FL2க்கு அனுமதி கொடுக்கல. நீங்க பாக்குறதெல்லாம் போன ஆட்சிகள் கொடுத்ததுதான். அதனால முதல்ல இந்த துறையை ஆரம்பிச்சு இந்த துறையை சரி பண்ணி அடுத்தடுத்து ஒவ்வொரு துறைக்கா கடந்து செல்லும். 18 வயதுக்கு கீழ் உள்ளக்கூடிய மதுபான விற்பனை செய்யக்கூடாது. அதே நேரத்தில் செஞ்சால் உடனே நடவடிக்கைன்னு போர்டுகள்லாம் போட்டிருந்தாங்க. இப்ப அது தொடர்ந்து இந்த பேர் எழுதி இந்த போர்டு போட்டு கணக்குக்கு நடைமுறை எடுக்க மாட்டோம். அந்த மாதிரி வாங்க வந்தவங்க மேல நடவடிக்கையோ இல்ல வாங்க வந்தவங்க கொடுக்க கூடாது அந்த மாதிரி சார் அந்த மாதிரி புகார்கள் எங்ககிட்ட வந்துட்டு இருக்கு. அந்த புகார் அடிப்படையில் தான் இது முதல் எச்சரிக்கை. இதை தொடர்ந்துச்சுன்னா நிச்சயம் உங்க மேல நடவடிக்கை எடுப்போம். கண்காணிச்சிட்டு இருக்கிறோம். மதுபான விற்பனைன்றது சென்னையிலுமே அதிக இடங்கள்ல காலை நேரத்துல மதுபானங்கள் விற்கப்படுவது தொடர்ச்சியா நடைபெற்றது. இப்போவா? சமீப காலமா தொடர்ச்சியா இல்ல சில இடங்கள்ல குறிப்பா பார்த்தோன்னா ஓட்டேரி பகுதிகள் ஆகட்டும், ஏதாவது ஒரு ஆதாரத்தோட சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பதில் சொல்றேன். காலை நேரத்துல மதுபானங்கள் இல்ல மேடம், அதுக்கு ஏதாவது நம்ம அதிரடி ஆய்வு பண்றோமா என்ன? ஆய்வு அதான் சொல்றேன். நான் ஏன் உறுதியா சொல்றேன்னா அப்படி எங்கேயும் நடக்கிறது இல்லங்கிறத ரிப்போர்ட் மூலமா தான் சொல்றேன். அப்படி ஏதாவது நடந்துட்டு இருந்துச்சுன்னா சொல்லுங்க, அது எங்கேயோ அங்க மேல நடவடிக்கை எடுக்கும். மதுப்பிரியர்களுடைய எண்ணிக்கை குறைப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்க போறது? ஏன்னா ஆண்டுக்காண்டு வெறும் அதிகமா அப்படிதான் சொல்றோம். வருஷம் இந்த வருஷத்தோட அந்த வருஷம் அதிகமாயிடுச்சு. குறைஞ்சாதான் சந்தோஷம் இந்த விஷயத்துல. எனக்கும் குறைஞ்சாதான் சந்தோஷம் சார். அதுதான் சார், இது வந்து நான் எல்லா பக்கம் பல தடவை சொல்லிட்டேன். மீண்டும் சொல்லணும்னா இந்த 45, 50 வயசு 40 வயசு இருக்கிற மது பழக்கம் உள்ளவங்களை பள்ளி குழந்தைகள் மாதிரி உடனே வா உன்னை திருத்த போறேன்னா அவங்க அவ்வளவு சீக்கிரம் வரமாட்டேங்கிறாங்க. அவங்க இன்னுமே அந்த பழக்கத்துக்குள்ள மூழ்கி போயிருக்காங்க. அவங்களை எடுக்கிறதுக்கு தான் அந்த நம்ம வந்து மறுவாழ்வு மையம், போதை மீட்பு மையம்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதல்வர் சொன்னது என்ன அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற அந்த பள்ளி குழந்தைகள்ல இருந்து கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு முதல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி மது பழக்கம்ங்கிறது வந்து நம்ம கூட இருக்கிற ரொம்ப மோசமான ஒரு விஷயங்கிறத அவங்க உணர வைக்கணும். அது வந்து சமுதாயத்தில் எல்லாரும் பண்றாங்க நம்மளும் பண்றோங்கிற அந்த பொது புத்தியிலிருந்து விலகி வந்து அந்த பழக்கம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையை கண்டிப்பா சீரழிக்கும். அதனால நம்ம நாட்டுக்கும் பெரிய சீரழிவுங்கிறத மாணவர்கள் மத்தியில அதிகமான பரப்புரை செய்யப்படும். தமிழ்நாட்டில் மட்டும் கிடைக்கல, மற்ற மாநிலங்களில் கிடைக்கக்கூடியதெல்லாம் கிடைக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக மதுப்பிரியர் அந்த மாதிரி, அதாவது இங்கு விற்பனை யாருக்கு அந்த பிரச்சனை இருக்கு சார்? சில நிறுவனங்கள் கிடைக்கல அப்படின்னா எந்த நிறுவனம் சொல்லுங்க, கொண்டு வந்துடலாம். இல்ல சார், எங்கிட்ட யாரும் அப்படி சொல்லல. பட் இருந்தாலும் எங்களோட நோக்கம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் இந்த அவங்ககிட்ட இருந்து மட்டும் வாங்கக்கூடாது, இது பரவலாக்கப்படணுங்கிறதும் எங்களோட. முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சிட்டு அப்புறம் அடுத்தது உங்க பிரச்சனையை நான் சரி சார். அதான் சார், முதல்ல இதை முடிச்சிட்டு அதை பத்தி இன்னொன்னு எனக்கு தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் புது பிராண்ட் வேணும்னு கேக்குறது கேட்கலையா? அதான் அந்த அதுதான் தலைவா, அதுதான் எனக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கோரிக்கை. அது இதுக்கப்புறம் அதுவும் இல்லையா? சரி சரி, அவங்களோட கோரிக்கை. அதை வந்து நிறுவனத்துக்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறோமா இல்ல பழைய நிறுவனத்துக்கிட்ட வாங்குறவங்ககிட்டே பர்ச்சேஸ் திரும்ப வாங்க போறோமா? பர்ச்சேஸ் கேக்குறேன் நான். புதிய நிறுவனத்தையோ புதிய சரக்கு கேட்கலையா? சரி, அது பரிசீலனை பண்ணி கண்டிப்பா நல்ல நடவடிக்கை. 717 கடை நம்ம மூடுறது சொல்லியிருக்கீங்க. அது பக்கத்துல இருக்க மணமகிழ் மன்றங்களே எப்ப மூட போறோம்? முதல்ல இந்த அதான் சொல்றேன், முதல்ல FL1ங்கிற இந்த டாஸ்மாக் துறையை முதல்ல சீர் செய்யலாம். இதையும் பண்ணி அங்க கொஞ்சம் போய் எந்த வேலையும் முழுசா நிறைவேறாம ஒரு பணியை எடுத்தா அதை சரியா முறையா பண்ணணுங்கிறத முதல்வர் எங்களுக்கு அறிவுறுத்தி இருக்காரு. அந்த பணியை முறையா செய்ய போறோம். செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் நிச்சயம் இந்த துறையில இருக்கிற எந்தெந்த பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் சரியாகும். நான் திருப்பி சொன்ன மாதிரி தான், கட்சி நிதி எப்படி அரசுக்கு வருமானமா வந்துச்சோ அந்த மாதிரி நுகர்வோர்களோட பணத்தையும் யாரும் எடுக்கக்கூடாதுங்கிறத எங்க நோக்கம். நன்றி.